எங்களது வீட்டு தோட்டங்களில் பயிரிடக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான பயிர் பழங்கள் ஆகும். பெரியளவான நிலம் இருக்குமாயின் பெரிய பழமரங்களை நட்டு பயன்பெற்று கொள்ள முடியும். உதாரணமாக ரம்புட்டான், மா போன்றவற்றை நாம் நடலாம். ஆனால் எம்மிடம் போதியளவான நிலம் இல்லாவிடில் சிறிய வீட்டுத் தோட்டங்களில் கூட தெரிவு செய்யக்கூடிய பல பயிர்கள் உள்ளன. இயலுமான வரை இவற்றை நடுகை செய்ய முடியுமாயின் ஓரளவிற்கேனும் எமது பழங்களிற்கான தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். விசேடமாக நாம் நன்றாக அறிந்த அன்னாசி, பெஷன் அல்லது கொடித்தோடை, தோடை, வாழை, மாதுளை, குட்டை அம்பரெல்லா போன்றவற்றை நடலாம். இவற்றை நாம் சிறியளவான இடங்களில் கூட பயிரிட்டு கொள்ள முடியும். பழங்களை சேகம் பண்ணும்போது நாம் சூரிய வெளிச்சம் நன்றாக விழக்கூடிய இடங்களை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிடில் நாம் எதிர்பார்க்கும் சிறந்த விளைச்சலை பெற முடியாமல் போய்விடும். நல்லது, இந்த சிறிய மரங்களை கூட நடுவதற்கு இடமில்லாவிட்டால் என்ன செய்வது? அச்சம் கொள்ள தேவையில்லை. பெரிய சாடிகளில் அல்லது பீப்பாய்கள் போன்றவற்றில் நடுகை செய்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கு தேவையான எல்லாம் சரியான நுட்பங்கள் மாத்திரமே ஆகும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஓர் அம்சம் பொருத்தமான கொள்கலன்களை தெரிவு செய்வதாகும். அதாவது பெரிய ஆழமான பாத்திரங்கள் நடுவதற்கு மிகவும் பொருத்தமானவை. முதலில் நடுவதற்கு பொருத்தமான ஒரு சாடியை அல்லது பாத்திரத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு பிளாஸ்டிக் வாளி மிக பொருத்தமானதாகும். இந்த வாளியின் அடியில் சில துவாரங்களை இட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து வாளியின் அடியிலிருந்து 1 அங்குல உயரத்தில் வரிசையாக துளைகளை இடுங்கள். இதனை அடுத்து முன்னைய துளைகளில் இருந்து 8 தொடக்கம் 10 அங்குல உயரத்தில் வரிசையாக துளைகளை இட்டுக்கொள்ளுங்கள். இனி இதனை நிரப்புவதற்கு அவசியமான ஊடகத்தை நாம் பார்ப்போம். இதற்கு 1 பங்கு கூட்டேறு, 1 பங்கு மேல்மண், 1 பங்கு மணல் என்பன அவசியமாகும். அவற்றோடு ஒரு சில செங்கற்துண்டுகளும் தேவை. செங்கற்துண்டுகளை பாத்திரத்தின் அல்லது சாடியின் அடியில் எழுந்தமானமாக வைக்கவும். அதன் பின் ஊடகத்தினால் வாளியை நிரப்பவும். இனி நாற்றுக்கள் உள்ள பொலித்தீன் பையை கவனமாக அகற்ற வேண்டும். நாம் பொலித்தீன் பைகளை முதலில் அகற்றிய பின் நட்டுக்கொள்ள முடியும். ஆனால் அவ்வாறு செய்யும் போது பல வேர்கள் பாதிக்கப்படலாம். எனவே பொலித்தீனை முறையாக அகற்ற வேண்டும். முதலில் அடியில் 1 அங்குல உயரத்திற்கு பையை வெட்டி அகற்ற வேண்டும். அடியில் முடிச்சுக்கள் போன்று காணப்படும் வேர்களையும் கவனமாக வெட்டி அகற்ற வேண்டும். இதன் பின் நாற்றை வாளியின் மத்தியில் வைத்து படிப்படியாக மண்ணை நிரப்பும் அதே வேளை பொலித்தீனையும் மெதுவாக மேலே இழுக்க வேண்டும். அதன் பின் மண்ணை இட்டு நிரப்ப வேண்டும். ஆனால் வாளியின் உச்சி வரை நிரப்பக்கூடாது. வாளியின் நுனியிலிருந்து 1 அங்குலத்திற்கு கீழே மண் இருக்கத்தக்கவாறு நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதனை அடுத்து கட்டாயமாக நீரூற்ற வேண்டும். எப்போதும் நட்டவுடன் உடனடியாகவே நீரூற்ற வேண்டும். இதனால் அவை சுற்றாடலுக்கு இசைவாக்கமடைய ஏதுவாக அமையும். இவ்வாறு நாற்றுக்களை நட்ட வாளியை நன்றாக சூரிய வெளிச்சம் விழும் இடத்தில் வைத்து நல்ல பயனை பெற்றுக்கொள்ள முடியும். கொய்யா, மா போன்ற மரங்களை நடும்போது பல ஈக்களின் தாக்கம் காணப்படலாம். ஆனால் இவற்றை வீட்டுத் தோட்டங்களில் மிக இலகுவாக கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். ஆரம்பத்திலேயே கடதாசி பைகளை உரையாக இடலாம். இதன் மூலம் காய்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். துளசி தாவரத்தை பயன்படுத்தியும் பல ஈக்களை கட்டுப்படுத்தலாம். துளசியின் பூக்களையும் இலைகளையும் நசித்து அதனை ஒரு பொறியாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதனால் பல ஈக்கள்
அதிகளவில் கவரப்படும். இவ்வாறான எளிய முறைகளை பயன்படுத்தி பழங்கள் அழுகுவதை நாம் தடுத்து கொள்ள முடியும். விசேடமாக எமது வீட்டுத் தோட்டங்களை நாம் நாளாந்தம் மிக கவனமாக அவதானிக்க வேண்டும். வீட்டுத் தோட்டத்திற்கு பீடநாசினிகள் அவசியமில்லை. எமக்கு அவசியமானதெல்லாம் பீடைகளின் தாக்கத்தை இயலுமான வரை குறைத்து பயிரிட்டுக் கொள்வதாகும். நாம் இதற்கு பிரதானமாக மேற்கொள்ள வேண்டியது மிக கவனமாக எமது தோட்டங்களை அவதானிப்பதாகும். ஏதாவது ஒரு தாக்கமோ பீடையோ வண்டோ அல்லது புழுக்களோ காணப்படுமாயின் அவற்றை கைகளால் பிடித்து அழித்துவிட வேண்டும். விசேடமாக இலைகளின் கீழ்ப்பக்கத்திலேயே இந்த பூச்சிகள் பெரும்பாலும் காணப்படும். எனவே அவற்றில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சில பூச்சிகள் உள்ளன, அவை மாலை அல்லது இரவு நேரத்திலேயே வெளியே வரும். விசேடமாக கோவா போன்றவற்றில் இலையறி புழுக்கள் காணப்படும். இவை இரவு நேரத்திலேயே கூட்டமாக வந்து எமது பயிர்களை அழிக்கும். எனவே மாலை வேளைகளில் அவதானித்தால் இவற்றை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நத்தைகள், ஊரிகள் போன்றன எமது பயிர்களை தாக்கலாம். அவற்றையும் கைகளால் பிடித்து அகற்றிவிட வேண்டும். பல இயற்கையான நாசினிகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தியும் நாம் கட்டுப்படுத்தலாம். சாம்பல், சவர்க்கார கரைசல் என்பன இவற்றிலே சிலவாகும். ஒரு சில தாவரச்சாற்றை பயன்படுத்தியும் பீடைகளை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். விசேடமாக வேப்பம் கொட்டைகளை பயன்படுத்தலாம். இதே போன்று வேப்பம் இலைகளையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறு பல பொருட்கள் எம்மிடம் உள்ளன. எளிமையான முறைகளை பயன்படுத்தி பீடைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். சில வேளைகளில் நாம் நோய் அறிகுறிகளை கூட அவதானிக்கலாம். நோய் அறிகுறிகளாக இலைகள் சுருங்கி மஞ்சள் நிறமாகி காணப்படலாம். சில நேரங்களில் புள்ளிகள் காணப்படக்கூடும். வெள்ளை நிறமான பூஞ்சனங்களை நாம் பயிர்களில் காண முடியும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இவற்றை அவதானித்து பாதிக்கப்பட்ட இலைகளை ஆரம்ப கட்டத்திலேயே அகற்றிவிட வேண்டும். இதனால் எமது வீட்டுத் தோட்டங்களை நாம் கவனமாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்து பாகல், புடோல் போன்ற பயிர்களில் காய்கள் அழுகும். இதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே பொலித்தீன் பைகளை இட முடியுமாயின் இந்த பீடைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். பீடை நாசினிகளை விசிற வேண்டிய அவசியமில்லை. இதற்கும் கவர்ச்சி பொறிகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறானதொரு எளிமையான பொறியை நீங்கள் தயாரித்துக் கொள்ள முடியும். விசேடமாக நகர்ப்புறங்களில் குறைந்தளவான இடவசதிகளே உள்ளன. எனவே இங்கு நாம் செங்குத்தான இடைவெளிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நாம் பல்வேறு வகையான நுட்பங்களை பயன்படுத்திக் கொள்ள முடியும். கட்டமைப்புகளிலும் அதேவேளை பயிற்சிகை முறைகளிலும் பல நுட்பங்களை நாம் கடைபிடிக்க முடியும். எமக்கு கிடைக்கும் வளங்கள், இடவசதி, எமது படைப்பாற்றல் ஆகிய அனைத்தையும் உச்ச அளவில் பயன்படுத்தி சிறியதொரு இடப்பரப்பில் கூட மிகவும் அலங்காரமாக பல பயிர்களை உற்பத்தி செய்து கொள்ள முடியும். நாம் இதற்கு முன்னர் மலர்களை சாடிகளில் நட்டு அழகு பார்த்திருப்போம். ஆனால் இன்றைய சூழலில் மலர்களை விட நமது உணவு தேவைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். மலர்களை செய்ய பண்ணும் அதேவேளை மரக்கறிகளையும் அலங்காரமான முறையில் பயிரிடுங்கள். இவ்வாறான தோட்டங்கள் உங்களது ஆக்கத்திறனிலும் அர்ப்பணிப்பிலுமே தங்கியுள்ளன. இதன் மூலம் தொடர்ச்சியாக நீங்கள் தோட்டத்தை பராமரித்துக் கொள்ள முடியும். இவ்வாறு அலங்காரமான தோட்டங்களை உங்களது வீடுகளிலேயே நீங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள முடியும். இதனை நீங்களாகவே மேற்கொள்ள முடியும்.